எந்த ஒரு மருத்துவ அல்லது சுகாதார அமைப்பிலும் தகவல் தொடர்புல துல்லியம் என்பது ஒரு சிறந்த நடைமுறை மட்டுமல்ல, இது நோயாளி பாதுகாப்பின் அடிப்படை அங்கமாகும். மருத்துவ சுருக்கங்கள், குறியீடுகள் மற்றும் சொற்களின் துல்லியமான பயன்பாடு மற்றும் விளக்கம் நோயாளியின் பராமரிப்பு, மருந்து நிர்வாகம் மற்றும் கண்டறியும் துல்லியமாகியவற்றில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு எளிய தவறான புரிதல் கூட திருத்த முடியாத பிழைகளுக்கு வழிவகுக்கும். இந்த கல்விப் பிரிவு பொதுவான மருத்துவ சுருக்கங்கள் மற்றும் சிறந்த நடைமுறைகளின் விரிவான மறுவாய்வை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிழைகளை தடுப்பதிலும் சுகாதார குழுவின் அனைத்து உறுப்பினர்களிடையேயும் தெளிவான, சந்தேகத்திற்கு இடமில்லாத தகவல் தொடர்பை உறுதி செய்வதிலும் நாங்கள் கவனம் செலுத்துவோம். மருத்துவ தகவல்களை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் விளக்குவதற்கும் தேவையான அறிவை வலுப்படுத்துவதே எங்கள் முதன்மை நோக்கமாகும். மருந்து ஆணைகளை துல்லியமாக புரிந்து கொள்வது நோயாளியின் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது. பொதுவான சுருக்கங்களில் NPO அல்லது NIL/OS அடங்கும். இது வாய் வழியாக எதுவும் உட்கொள்ளக்கூடாது என்பதை குறிக்கும் ஒரு அறிவுறுத்தல் ஆகும். இது பொதுவாக ஒரு செயல்முறைக்கு தயாராவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. மருந்து ஆணைகளை துல்லியமாக புரிந்து கொள்வது நோயாளியின் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது. பொதுவான சுருக்கங்களில் NPO அல்லது NIL/OS அடங்கும். இது வாய் வழியாக எதுவும் உட்கொள்ளக்கூடாது என்பதை குறிக்கும் ஒரு அறிவுறுத்தல் ஆகும். இது பொதுவாக ஒரு செயல்முறைக்கு தயாராவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அறிகுறிகளின் அடிப்படையில் தேவைப்படும் போது மட்டுமே மருந்தை நிர்வகிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தும் PRN அல்லது ப்ரோரி நாட்டா என்பதையும் நாங்கள் அடிக்கடி காண்கிறோம். மற்ற அத்தியாவசிய சொற்களில் SL அல்லது சப்லிங்குவல் அடங்கும். இது மருந்து விரைவாக இரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்படுவதற்காக நாக்கின் கீழ் வைக்கப்படும் ஒரு பாதையை குறிக்கிறது. ASA என்பது அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம், பொதுவாக ஆஸ்பிரின் என்று அழைக்கப்படுகிறது, மற்றும் APAP என்பது வலி நிவாரணியான அசிடமினோஃபின் என்பதை குறிக்கும் இரசாயன சுருக்கங்களையும் அங்கீகரிப்பது முக்கியம். ஆபத்துகளை குறைக்க சில சுருக்கங்களை தி ஜாயிண்ட் கமிஷன் பரிந்துரைக்கவில்லை. மருந்தளவு அதிர்வெண்ணுக்கு நீங்கள் தினமும் என்ற வார்த்தையை எழுத வேண்டும். QD-ஐ பயன்படுத்துவதற்கு பதிலாக இது QD-உடன் குழப்பமடையக்கூடும், அதாவது ஒரு நாளைக்கு 4 முறை. இதேபோல் மருந்து நேரங்களில் ஆபத்தான தவறான புரிதல்களை தடுக்க QD-க்கு பதிலாக எப்போதும் ஒவ்வொரு நாளும் என்று எழுதவும். என் குறியீடும் உயிர்களை காப்பாற்றும் துல்லியத்தின் மற்றொரு பகுதியாகும். தசம புள்ளிக்கு முன் ஒரு முன்னணி 0 கண்டிப்பாக தேவைப்படுகிறது. உதாரணமாக 0.5 மில்லிகிராம் என்று எழுதுவது. அந்த முன்னணி 0 இல்லாமல் தசம புள்ளி கவனிக்கப்படாமல் போகலாம். இது ஒரு மருத்துவர் அளவை முழு 5 மில்லிகிராம் என்று தவறாக படிக்க வழிவகுக்கும். இது 10 மடங்கு பிழைக்கு வழிவகுக்கும். மாறாக முழு எண்களுக்கு ஒருபோதும் பின்வரும் 0 பயன்படுத்தப்படக்கூடாது. நீங்கள் 5 மில்லிகிராம் என்பதை ஒரு தனி இலக்கமாக ஆவணப்படுத்த வேண்டும். ஒருபோதும் 5.0 என்று எழுதக்கூடாது. அச்சிடப்பட்ட அல்லது கையால் எழுதப்பட்ட அட்டவணையில் தசம புள்ளி தவறவிடப்பட்டாலோ அல்லது மங்கலாக இருந்தாலோ 5.0 50 மில்லிகிராம் என்று எளிதாக தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். இது ஒரு பெரிய அதிகப்படியான அளவுக்கு வழிவகுக்கும். சந்தேகத்திற்குரிய சுருக்கங்கள் அகற்றப்பட வேண்டும். சர்வதேச அலகுக்கான IU என்ற சொல் தவிர்க்கப்படுகிறது, ஏனெனில் இது IV அல்லது 10 என்ற எண்ணுடன் குழப்பமடையக்கூடும். இதேபோல் கன சென்டிமீட்டருக்கான கியூர் பரிந்துரைக்கப்படவில்லை, ஏனெனில் இது அலகுகளுக்கான U என்ற எழுத்தை போல தோன்றலாம். பயன்படுத்த வேண்டிய சரியான மற்றும் பாதுகாப்பான சொல் எப்போதும் மில்லிலிட்டர்களுக்கான ml ஆகும். மருந்து பெயர்களின் சுருக்கங்களும் குறிப்பிடத்தக்க ஆபத்துகளை ஏற்படுத்துகின்றன. மார்பின் சல்பேட்டிற்கான MSO4 இனி பயன்படுத்தப்படுவதில்லை, ஏனெனில் இது மெக்னீசியம் சல்பேட்டை குறிக்கும் MgSO4 உடன் எளிதில் குழப்பமடைகிறது. இந்த இரண்டு மருந்துகளும் மிகவும் வித்தியாசமான விளைவுகளை கொண்டிருப்பதால் அவற்றை குழப்புவது உயிருக்கு ஆபத்தானது. தெளிவை உறுதிப்படுத்த எப்போதும் மருந்தின் முழு பெயரை எழுதவும். நோயறிதல் சுருக்கங்களை பற்றிய பரிச்சயம் ஒரு நோயாளியின் மருத்துவ வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு அவசியமானது. முக்கிய இதய சொற்கள்ல CAD என்பது கரோனரி தமனி நோய், CHF என்பது இதய செயலிழப்பு மற்றும் MI என்பது மாரடைப்பு அல்லது இதய தாக்குதல் ஆகியவை அடங்கும். கூடுதலாக CVI என்பது பெருமூளை இரத்த நாள விபத்தை குறிக்கிறது. இது பக்கவாதத்திற்கான மருத்துவ சொல் ஆகும். பொதுவான விளக்கப்படத்தில் நீங்கள் பெரும்பாலும் VSWNL-ஐ காண்பீர்கள். இது நோயாளியின் முக்கிய அறிகுறிகள் இயல்பான வரம்புகளுக்குள் இருப்பதை குறிக்கிறது. மற்றொரு முக்கியமான குறியீடு NKDA ஆகும். இது நோயாளிக்கு அறியப்பட்ட மருந்து ஒவ்வாமை இல்லை என்பதை குறிக்கிறது. நோயாளியின் தங்கியிருக்கும் காலத்தில் பாதுகாப்பான உட்கொள்ளல் மற்றும் தொடர்ச்சியான மதிப்பீட்டிற்கு இவற்றை விரைவாக அங்கீகரிப்பது முக்கியம். உடல் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு ஆவணங்கள் அவற்றின் சொந்த நிலையான சுருக்கங்களை பயன்படுத்துகின்றன. இயக்க வரம்பு பெரும்பாலும் PROM என விவரிக்கப்படுகிறது. இது செயலற்ற இயக்க வரம்பை குறிக்கிறது. அல்லது AAROM செயலில் உதவி இயக்க வரம்புக்கு, அங்கு நோயாளி சில உதவி அல்லது வழிகாட்டுதலுடன் இயக்கத்தை செய்கிறார். எடை தாங்கும் நிலை என்பது சிகிச்சையில் மற்றொரு முக்கியமான பகுதியாகும். NWB என்பது எடை தாங்காததை குறிக்கிறது, அதாவது அந்த உறுப்பில் எந்த எடையையும் வைக்கக்கூடாது. FWB என்பது முழு எடை தாங்குவதை குறிக்கிறது. அதே நேரத்தில் WBAT என்பது தாங்கக்கூடிய அளவுக்கு எடை தாங்குவதை குறிக்கிறது. இது நோயாளி தனது ஆறுதல் நிலைக்கு ஏற்ப அந்த உறுப்பில் எவ்வளவு எடையை வைக்க அனுமதிக்கிறது. செயல்பாட்டு சொற்களும் மறுவாழ்வு குறிப்புகளும் பொதுவானவை. ADL என்பது அன்றாட வாழ்க்கையின் செயல்பாடுகளை குறிக்கிறது. உடை அணிதல் அல்லது சுகாதாரம் போன்ற அவை சுதந்திரத்தை அளவிட பயன்படுத்தப்படுகின்றன. இறுதியாக HEP என்பது ஒரு வீட்டு உடற்பயிற்சி திட்டம். இது நோயாளி மருத்துவ அமைப்பிற்கு வெளியே தங்கள் மீட்பை தொடர வடிவமைக்கப்பட்டது.
வடிவமைக்கப்பட்ட குறிப்பிட்ட இயக்கங்களின் தொகுப்பாகும். முடிவில் தரப்படுத்தப்பட்ட மற்றும் சந்தேகத்திற்கு இடமில்லாத மருத்துவச் சொற்கள் பாதுகாப்பான நடைமுறையின் முதுகெலும்பாகும். சுருக்கத்தை விட தெளிவை எப்போதும் முதலிடம் வகிக்க வேண்டும் என்பதே முக்கிய கொள்கையாகும். இந்த சிறந்த நடைமுறைகளை கடைபிடிப்பது ஒரு தொழில்முறை பொறுப்பாகும். இது நாம் ஒரு குழுவாக திறம்பட ஒத்துழைப்பதை உறுதி செய்கிறது. மேலும் மிக முக்கியமா ஒவ்வொரு நோயாளிக்கும் சாத்தியமான மிக பாதுகாப்பான கவனிப்பை வழங்குகிறது.